நான் கனிமொழிமதி வழக்கறிஞர், பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு புதுச்சேரி எலெக்ஷன்ல போட்டியிடக்கூடிய ஒரு வேட்பாளர். இந்த தேர்தல் எதுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வரலாற்று பின்னணியில எடுத்தீங்கன்னா 1886 தான் பார் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு ஐடியா பிகாஸ் வழக்கறிஞர்களுக்குன்னு ப்ரொடெக்ஷன் கிடையாது. கோர்ட் ஜுடிஷியரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சிஸ்டம் இருந்தது. பட் ஆனா வழக்கறிஞர்களுக்கான பாதுகாப்புங்கிறது இல்லாம இருந்ததுனால அது கிராஜுவலா ஒரு கொஞ்சம் கொஞ்சமா நிகழ்ந்து அட்வொகேட்ஸ் ஆக்ட் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறமா ப்ரொஃபஷனை ரெகுலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த தொழிலுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் அட்வொகேட்ஸ் ஆக்ட். அதுக்கடியில ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த பார் கவுன்சில் ஏற்படுத்தப்பட்டது. இப்ப இதுல வரக்கூடிய விஷயங்கள்ல ஒரு அட்வொகேட் என்ரோல் பண்றாங்க இல்லையா, அந்த என்ரோல் பண்ண வழக்கறிஞர்கள்ல இருந்து அவங்க ஸ்டூடெண்டா என்டர் ஆகிறதுல இருந்து கடைசி வாழ்நாள் அவங்க பிராக்டிஸ் பண்ண வரைக்கும் இதனடியில தான் அவங்க செயல்பட்டு வருவாங்க. என்னுடைய பொது நோக்கிலேயே நான் எப்படி பார்ப்பேன்னு சொன்னா டிசிப்ளினரி ஆக்ஷன் சொல்லி இப்ப கவர்மெண்ட் நான் தான் சொல்லுவேன். ஒரு கவர்மெண்ட் எது எடுத்தாலும் கிரைம் தண்டிக்கிறதையும் தாண்டி அந்த கிரைம் நடந்து வராம பாத்துக்கிறதா ஒரு நல்ல அரசனுடைய பொறுப்பு. இன்னைக்கு இருக்கக்கூடிய நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு குடிமகன், என்னுடைய மகன் அப்படிங்கிற அடிப்படையில பாக்குறாங்க. தண்டிப்புங்கிறதெல்லாம் ரெண்டாவது விதமா போய் அவங்க கண்டிக்கப்படாத அளவுக்கு ஒரு நல்ல வழக்கறிஞர்கள் ஆக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு அவங்களோட வெல்ஃபேரை பாதுகாக்கக்கூடியதா மிக முக்கியமான நோக்கமா இருக்கணும். 100% பெண்களினுடைய உடல் பாதுகாப்பு. அதாவது எங்கேயோ பயணம் செஞ்சாலும் பெண்ணுக்கு முதல்ல அவங்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். நான் ஒரு கிராமப்புறத்துல இருந்து வந்தப்ப எனக்கு ரொம்ப சேலஞ்சா இருந்தது. சென்னையில நான் தங்கணும்னா நான் படிக்கும் போதே ஹாஸ்டல்ல இருந்ததுனால அது எனக்கு எளிமைப்பட்டது. இங்க கிடைக்கக்கூடிய இடங்கள் எனக்கு எளிமைப்பட்டது. இதுவே வேற கிராமத்துல இருக்கிற பெண்ணுக்கு அது எளிமைப்படாது. இங்க தங்குறது அப்படின்னு சொல்லும் போது நாங்க என்ன பண்ணோம், உமன் சேஃப் ஜோன் ஒண்ணு அரசு கிரியேட் பண்ணணும். ஏன்னா எல்லாருக்கும் லாட்ஜ்ல போய் தங்க முடியாது எல்லாருக்கும். அதனால தோழி ஹாஸ்டல்ஸ் இப்ப உருவாக்கி இருக்காங்க. அந்த தோழி ஹாஸ்டல்ஸ் உருவாக்குனதுலயும் நாங்க ஹைகோர்ட்ல என்ன கேட்டிருக்கோம்னு சொல்லி சொன்னா, பணிபுரியக்கூடிய பெண்கள் தங்கக்கூடிய இடமாக அதை பண்ணிட்டாங்க. அதோட சேர்ந்து இங்க பெண்கள் வந்தால் 1 நாள் 2 நாள் 3 நாள் வேலையா வந்தாலும் தங்கிட்டு போறதுக்கு ஒரு குறைந்தபட்ச பண அதிக செலவு இல்லாமல், ஆனால் அதை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் மிக சிறந்ததாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கலன்னா அதை செய்ய முடியாது அப்படின்னு ஏற்கனவே நாங்க சொல்லிட்டு இருக்கிற வேலையெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய பெண் வழக்கறிஞர்கள் எனக்கு உச்சநீதிமன்றம் போக வேண்டும் என்ற ஆசை, அந்த ஆசையை நிறைவேறதுக்கு ரொம்ப கடினமாக நான் உழைக்க வேண்டி இருந்தது. குறிப்பா அங்க தங்கறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா YWCA YMCA ஹாஸ்டல்ல தான் தங்குறேன். அந்த சேஃப் கிரியேட் பண்ணி கொடுக்கறது முக்கியம். அது இல்லாம பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பார்லயும் அவங்களுக்கான அந்த பார் ரூம், அதற்கு அங்க இருக்கக்கூடிய கழிப்பறை இதெல்லாம் மிகவும் ஹைஜீனா இருக்கணும். மாதவிடாய் வரக்கூடியது, மெனோபாஸ் வரக்கூடியது, இந்த நேரத்துல இது ஒரு கடினமான தொழில். இந்த தொழில கிளைண்ட் அங்க கோர்ட்ல விட்டுட்டு நான் போய் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி பயாலஜிக்கலா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதெல்லாம் நான் எடுக்க முடியாது. பட் ஆனா அதே சமயம் கோர்ட் ரூம்ல ஒரு பார் ரூம் எனக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா அங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு பாஸ் ஓவர் பண்ணி வச்சுட்டு 5 மணி வரைக்கும் என்னோட போய் வழக்குகளை கையாள முடியும். அவங்களுக்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையாளுவதற்கு அவங்களோட அந்த பாரோட பேசி என்னென்ன மாதிரி எல்லாம் வசதிகள் செஞ்சு கொடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்துல செஞ்சு கொடுக்கறதுக்கான பல முயற்சிகள் நிச்சயமா முன்னெடுப்போம். நீங்க உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்படுற பட்சத்துல இதுதான் முதல் முறை. நான் இப்ப கூட பழைய ஒரு பார் கவுன்சில் மெம்பரை பார்த்துட்டு வந்தேன். ஏங்க இதுக்குள்ள என்ன இருக்குங்க, இவ்வளவு பயங்கரமா போட்டி போறாங்க, நீங்க உள்ள போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால உண்மையிலேயே இதுக்குள்ள என்ன இருக்கு, ஏன் இதுக்கு இவ்வளவு போட்டிங்கிறது கூட எனக்கு தெரியாது. ஒரு சேர்மனுக்கு இந்த விஷயம் இருந்ததுன்னா நான் அந்த சேர்மனுக்கு ஓட் பண்ணுவேன் அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். பிராக்டிஸ் பண்ற வழக்கறிஞர்களை ஆதரிக்கணுங்கிறது ஒண்ணு. நான் பிராக்டிஸ்ங்கிற அட்வொகேட்ஸே இல்லாம ஒரு தொழில் படிச்சு வந்துட்டாங்கன்னா அவங்க முழு மூச்சா உண்மையாவே வழக்கறிஞர் தொழில ஈடுபட வைக்கணும் அப்படிங்கிற நோக்கம் ஒரு சேர்மனுக்கு இருக்கணும். ஏன் இந்த விஷயத்த சொல்றேன், மக்களுக்காக உரிமைகளை கேட்கிறது வழக்கறிஞர் சமூகத்தை விட்டால் எங்குமே நடக்காது. மக்களாட்சி, ஜனநாயகம், இருக்கக்கூடிய அத்தனை சிஸ்டமும் நிக்கணும்னா வழக்கறிஞர் சமூகம் மிகவும் நேர்மையாகவும் சரியாகவும் இருக்க வேண்டும். பணம் வழக்கறிஞர் தொழில சம்பாதிக்காம எந்த தொழிலையும் சம்பாதிக்க முடியாது. அப்படிப்பட்ட வழக்கறிஞர்களை உருவாக்குவதுதான் ஒரு சேர்மனுடைய முதல் முக்கிய நோக்காக இருக்க வேண்டும். எனக்கான வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா சிறப்பா பண்ணுவேன். நன்றி.